இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மலேசியாவின் நிலைப்பாட்டை தெரிவிக்கவே மாபெரும் பேரணி. ஹமாஸ் இயக்கத்தின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியேயின் படுகொலையை கண்டிக்கவும், பாலஸ்தீனத்திற்கு மலேசியா கொண்டுள்ள ஆதரவை புலப்படுத்தவும் வரும் ஞாயிற்றுக்கிழமை புக்கிட் ஜாலில் அக்ஸியாத்தா அரங்கில் மாபெரும் பேரணி நடத்தப்படவிருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விளக்கம் அளித்துள்ளார். பாலஸ்தீனர்கள் விவகாரத்தில் மலேசியாவின் உறுதியான நிலைப்பாடு என்ன என்பதை இந்த மாபெரும் ஆதரவு பேரணியின் மூலம் உலகிற்கு எடுத்துரைக்கப்படும் என்று பிரதமர் விளக்கினார். இப்பேரணியில் கலந்து கொள்ள பொதுமக்களும் அனைத்து கட்சிகளும் அழைக்கப்பட்டு பாலஸ்தீனர்களின் அவலநிலை குறித்த மலேசிய மக்களின் நிலைப்பாடு இன்னமும் மாறாமல் இருப்பதற்கான ஒரு தெளிவான சமிஞ்சையை அனைத்துலக சமூகத்திற்கு முன் வைக்கப்படும். இது குறித்து அமைச்சரவையில் விளக்கம் அளிக்கப்பட்டு விட்டதாக குறிப்பிட்ட பிரதமர், வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் பேரணியில் எடுக்கப்படும் நிலைப்பாடு மலேசியாவின் மிக தெளிவான செய்தியாக இருக்கும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். தனது தந்தையுடன் இணைந்து 17 மொழிகளில் பேசும் ஆற்றலை கொண்ட 6 வயது சிறுவனின் அசத்தலான பன்முக மொழி திறனை வெளிப்படுத்தும் காணொளி ஒன்று கடந்த சில நாட்களாக சமூக வலைத்தளங்களில் மிகுந்த கவன ஈர்ப்பாக மாறிவிடுகிறது. டிக்டாக் கணக்கில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள உள்ளூரை சேர்ந்த மிஸ்டர் சத்ரியன் ஒரு மொழி 2 மொழி அல்ல 17 மொழிகளில் சரளமாக பேசுவது அந்த சிறுவனிடம் காணப்படும் அபார ஞாபக சக்தியை மதிப்பிட முடியாத நிலைக்கு தள்ளியுள்ளது. தனது 2 பிள்ளைகளில் மூத்தவரான சத்ரியன் மலாய், அரபு, ஆங்கிலம், இந்தோனேசியா, ஜப்பான், ஸ்பெயின், உருது, தமிழ், கொரியா, ரஷ்யா உட்பட 17 மொழிகளில் ஆளுமை கொண்டுள்ளதாக அந்த 6 வயது சிறுவனின் தந்தை 37 வயது மோகனசுந்தரம் கூறுகிறார். தனது மகன் பிறந்தது முதல் அவரது கையில் ஏதாவது ஒரு காகிதம் இருக்க வேண்டும். அதுவே காலப்போக்கில் காகிதம், பென்சில் கையுமாக இருப்பதை காண முடிந்ததாக கணக்கியலாளராக பணிபுரியும் மோகனசுந்தரம் குறிப்பிடுகிறார். சத்ரியனுக்கு மற்ற சிறுவர்களைப் போல விளையாட்டுப் பொருட்களில் நாட்டம் கிடையாது. மாறாக படிப்பதிலும் எழுதுவதிலும் ஞாபகப்படுத்திக் கொள்வதிலுமே தனித்துவமான திறனை கொண்டுள்ளதாக மோகனசுந்தரம் கூறுகிறார். அவரது உற்ற நண்பர் புத்தகம்தான். கைபேசி, வீடியோ போன்ற தொடர்பு சாதனங்களை கொடுத்து அவனை ஊக்குவிப்பது கிடையாது. ஆனால் அவனது அறிவுத்திறனை சோதிக்கும் புதிர் விளையாட்டு மற்றும் டுவாலிங்கோ, ஏபிசி போன்ற பாடத்திட்டங்களை அதிகமாக பார்க்கிறேன். ஒரு மொழியில் ஒரு சொல்லை படித்துவிட்டு அதனை மறுபடியும் படிக்க வேண்டியதில்லை. அவன் படித்த அந்த சொல் உடனடியாக அவனது நினைவில் பதிவு செய்யப்படுவதே அவனது சிறப்பாகும் என்று மோகனசுந்தரம் குறிப்பிடுகிறார். சத்ரியனின் திறனை கண்டு ஆச்சரியப்படும் மக்கள் இது அசாத்தியமான சக்தி என்று தங்கள் கருத்தை பதிவேற்றம் செய்துள்ளனர். இச்சிறுவனின் காணொளியை கடந்த ஜூலை 18ஆம் தேதி வரையில் 51 லட்சம் பேர் கண்டு களித்துள்ளனர். 1,16,000 பேர் லைக் செய்துள்ளனர். 14,000 முறை பகிரப்பட்டுள்ளது என்று முகநூல் பதிவால் தெரியவந்துள்ளது. கேமரன் மலை விவசாய நிலப்பகுதிகளை அவற்றின் உரிமையாளர்கள் அந்நிய நாட்டவர்களுக்கு வாடகைக்கு அல்லது குத்தகைக்கு விடப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட நில உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பஹாங் மாநில அரசு எச்சரித்துள்ளது. தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலத்தை மேம்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ள பொறுப்பற்ற நில உரிமையாளர்களின் செயலினால் பலதரப்பட்ட பிரச்சினைகள் உருவெடுப்பதாக பஹாங் மந்திரி பசார் டத்தோசரி வான் ரோஸ்டி வான் இஸ்மாயில் தெரிவித்தார். இதன் தொடர்பிலே கேமரன் மலையில் 78 தொகுதிகளை கொண்ட 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹெக்டேர் பரப்பளவிலான விவசாய நிலப்பகுதிகளை மறுபதிவு செய்யும் நடவடிக்கையை பஹாங் மாநில அரசு ஈடுபட்டுள்ளதாக மந்திரி பசார் வான் ரோஸ்டி குறிப்பிட்டார். இலக்கவியல் நிறுவனங்களுக்கான 10 கிரிப்டோ நட்பு இடங்களின் பட்டியலில் மலேசியா உள்ளது என்று இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்துள்ளார்.
அண்டை நாடுகளுடன் ஒப்பிடும்போது உள்ளூர் மக்களை வேலைக்கு அமர்த்துவதற்கான செலவு போட்டித்தன்மையுடன் இருப்பதால் நாட்டின் பணியாளர்கள் தனித்துவத்தால் உந்தப்பட்டுள்ளனர் என்று கோபிந்த் சிங் குறிப்பிட்டார். பல்வேறு மொழிகளில் தேர்ச்சி பெறும் மலேசியர்களின் திறன் வாடிக்கையாளர்களுக்கு பயனுள்ள சேவையை வழங்க உலகளாவிய நாடுகளுக்கு உதவுகிறது. 2024 ஆண்டின் முதல் காலாண்டில் மொத்தம் 193 நிறுவனங்களுக்கு இலக்கவியல் மலேசியா அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அவற்றில் பிளாக் செயின், வெப்3, செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களும் அடங்கும் என்று அமைச்சர் கோபிந்த் சிங் விளக்கினார். இடைநிலை பள்ளிகள் உட்பட உயர்கல்விக் கூடங்கள் சம்பந்தப்பட்ட போலி கல்வி சான்றிதழ்கள் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து உயர்கல்வி அமைச்சு போலீஸ் புகார் செய்யவிருப்பதாக அதன் அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடீர் தெரிவித்துள்ளார். போலி கல்வி சான்றிதழ்களை விற்பனை செய்யும் கும்பல்களுடன் உயர்கல்விக் கழகங்கள் எதுவும் தொடர்பு வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அதன் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஜம்ரி அப்துல் காடீர் எச்சரித்துள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்று அரசாங்க பல்கலைக்கழகங்களுக்கும் தனியார் உயர்கல்வி கூடங்களுக்கும் அமைச்சர் ஜம்ரி நினைவூட்டினார். இதுபோன்ற சட்டவிரோத செயல்பாடுகள் மக்களை குழப்பமடைய செய்யும் என்பதுடன் கல்விக் கழகங்களின் நற்பெயருக்கு அது களங்கத்தை ஏற்படுத்திவிடும் என்று ஜம்ரி சுட்டிக்காட்டினார். 8 மாத கர்ப்பிணி பெண் ஒருவர் தான் அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனையின் 3வது மாடியில் உள்ள வாட்டிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார். இச்சம்பவம் நேற்று காலையில் சபா லஹாடத்தோவில் உள்ள மருத்துவமனையில் நிகழ்ந்தது. மனநல பாதிப்புக்கு ஆளாகியுள்ள அந்த 20 வயது பெண் மிக மூர்க்கமாக நடந்து கொள்கிறார் என்று கூறி குடும்ப உறுப்பினர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை மருத்துவமனையில் சேர்த்து இருக்கின்றனர். வார்டில் அனுமதிக்கப்பட்ட பின்னரும் அந்த கர்ப்பிணி பெண் கூச்சலிட்டு அட்டகாசம் புரிகிறார் என்று கூறி அவரை அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்துவதற்கான மருந்து மாத்திரைகள் இரவில் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆழ்ந்த நித்திரையில் இருந்த அந்த பெண் மறுநாள் காலையில் அவர் வார்டில் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சிக்குள்ளான மருத்துவ உதவியாளர்கள் தேடியிருக்கின்றனர். அவர் மருத்துவமனையின் கீழ் மாடியில் வெளிப்புற புத்தரையில் விழுந்து கிடப்பது தெரியவந்தது. குற்றுயிரும் குலையுயிருமாக கிடந்த அவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. அந்த கர்ப்பிணியின் 8 மாத குழந்தையை காப்பாற்றும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. எனினும் அறுவை சிகிச்சை பலனின்றி தாயும் சேயும் உயிரிழந்தனர் என்று லஹாடத்தோ மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஜுல்பஹாரின் இஸ்மாயில் தெரிவித்தார். போலீசார் மேற்கொண்ட ஒப் தப்பீஸ் ஹாஸ் சோதனை நடவடிக்கையின் போது போலீஸ் பிடியிலிருந்து தப்பிக்க போலீஸ்காரர் ஒருவரை மோதி தள்ளிவிட்டு தப்பிச் சென்ற ஆடவர் ஒருவர் வளைத்து பிடிக்கப்பட்டார். இச்சம்பவம் புதன்கிழமை இரவு பினாங்கு ஜார்ஜ் டவுன் சுங்காய்டுவாவில் நிகழ்ந்தது. சுங்காய்டுவா சுகாதார கிளினிக்கிற்கு முன்புறம் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட ஆடவர் தேடப்பட்டு வந்தார். போதைப்பொருள் கடத்தல்காரர் என்று நம்பப்படும் 44 வயதுடைய அந்த நபர் உளவு தகவல் அடிப்படையில் ஐர்-இ-தாமில் கைது செய்யப்பட்டார் என்று திமோர் லாவுட் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ரஸ்லான் அப்துல் ஹமீட் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.